ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். தொடர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்குவாட் விஸ் ஸ்குவாடு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் மேட்ச் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் எடுத்து போடுவீங்க. அதுக்கான தம்பனெயில் எப்படி நீங்கள் மேக் பண்ண போகிறோம், ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் ஆப்பில் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கரெக்டாக சூப்பராக சொல்லி தரீங்க ப்ரோ அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசி ஆப்பில் எடிட் பண்ணலாம். இதை விட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நம்ம எடிட் பண்ணி தரலாம். இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வச்சுருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள், அப்படி புரியல அப்படின்னா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸில் ரைட் சைடு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் போச்சு. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சுருட்டி இது பண்ணி 3 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸை கொடுத்து யூடியூப் தம்பனெயில் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் மீடியா ஃபைரு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கேரக்டர் பிஎன்ஜிலாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வச்சுருக்கேன். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட்லாம் பண்ணி லாக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சில சிக்கல்ஸ்லாம் இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பேர். இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர். உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா 4 பேர் கூட வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, அதனால் நான் 3 பேரை வச்சுக்கிறேன். இந்த சைடு அதேமாரி இந்த சைடு அதேமாரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இன்மெலுக்கு ஆட் பண்ணுறது. டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்எம் மாஸ்டர் ஸ்குவாட், என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஆர்எம் மாஸ்டர் ஸ்குவாடு. நீங்கள் யார் கூட விளாட்றீங்க அப்படின்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்பேஸ் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சைஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அதாவது இதுக்கான ஃபாண்ட்டு லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா மூரஸ்லான்ட்டு. இது இல்லைனா அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். முரோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரேடிங் கலர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேடிங் கலர் இல்லைனா கிரேடிங் கலர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கெலாம் கரெக்டாக ஒரு 10 ஒரு 12 மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ கூட வேண்டாம். இன்னர் ஷேடோ கொடுத்து மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கலர் கிரேடின்னு வச்சுருக்கீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஷேடோவில் வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் வச்சிங்கன்னா ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ ரேடியஸ்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வச்சுக்கோங்க. 12 கூட வேண்டாம், கரெக்டாக ஒரு 7-6 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் லுக்காக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +7 -7 வச்சுக்கோங்க. அளவுதான் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாட்டை கொடுத்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதை கொடுத்து காப்பி கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி கொடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் மாஸ்டர் ஸ்குவாடு எழுதணும்ல, அதேமாரியே பார்த்தீங்கன்னா இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹரிஸ்கேர் ஸ்குவாடுன்னு போட போகிறேன். உங்களுக்கு என்ன பேர் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, ஹரிஸ்கேர். அதுக்கப்புறம் கீழே கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஸ்குவாடுன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸ்குவாடுன்னு போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த மாரியே நான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் வச்சுக்கோங்க. இந்த சைடு எல்லோ அப்படின்னா அந்த சைடு ப்ளூ, ரெட்டு இதுமாரி எதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ரெண்டுமே ஒரே கலர் வச்சுருந்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கொடுத்து கீழே அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோவில் போயிட்டு ப்ளூ கலர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷஸ் குறையுது. அது பார்த்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா விஷஸ் கரெக்டாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா ஒரு ஸ்டோக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பலாம் ஸ்டோக்கு கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 கூட வச்சுக்கலாம். 5 இல்லைனா 2-3 வச்சுக்கலாம். பிளாக் கலர் வச்சுக்கோங்க மெயினாக. ஒயிட் கலர்லாம் வச்சா நல்லா இருக்காது. பிளாக் கலர் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸை இமேஜஸை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ பை.